வேலூர் மாவட்டத்தில் நாம் பார்க்கவிருக்கும் முதல் தொகுதி அரக்கோணம். இந்த தொகுதியில சென்ற முறை அதிமுக கிட்டத்தட்ட 50% வாக்குகள் பெற்ற ஒரு தொகுதியாக இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணி சார்பாக போட்டிட்டது. கிட்டத்தட்ட 34% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி 8.54% வாக்குகளும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் தேமுதிமுக கூட்டணி கட்சி ஒரு 2.79% வாக்குகளும் பெற்ற இந்த அரக்கோணம் தொகுதியில இந்த முறை தேர்தல் நடக்கும் பட்சத்துல விடுதலை சிறுத்தை சார்பாக எழில் கரோலினி அப்படின்ற ஒரு வேட்பாளரும், ரவி அதிமுக, காந்திராஜ் தாவேகா மற்றும் ராஜ்குமார் நாம் தமிழர் கட்சி சார்பாக போடும் இந்த தொகுதியில் இந்த முறை தேர்தல் நடக்கும் பட்சத்துல 34% வாங்கிய திமுக 32 குறைகிறது. சென்ற முறை 50% வாங்கிய அதிமுக 41% குறைகிறது. நாம் தமிழர் 9 20% உயர்கிறது. தாவேகா மற்றும் இதர கட்சிகள் 7% வாக்குகள் பெறும் இந்த தொகுதியில் அதிமுக சற்று ஏறக்குறைய 9% வாக்கு வித்தியாசத்தில் மிக எளிதாக வெல்லக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கும். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி சோளிங்கர். இந்த தொகுதியில சென்ற முறை திமுக உடனே சார்பான காங்கிரஸ் கிட்டத்தட்ட 49% வாக்குகளும், அதிமுக கூட்டணி கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி 37% வாக்குகளும், ஏஎம்எம்கே அமமுக 5.70%, நாம் தமிழர் கட்சி 4.3% வாக்கு இந்த சோளிங்கர்ல இந்த முறை தேர்தல் நடக்கும் பட்சத்தில் யார் யார் போட்டி போடுறாங்கன்னா அதே முனிரத்னம் காங்கிரஸ் சார்பாகவும், சரவணன் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாகவும், கபில் மற்றும் அசோக் குமார் போட்டியிடும் இந்த சோளிங்கர் தொகுதியில இந்த முறை 49% வாங்கிய திமுக 43 குறைகிறது. 37% வாங்கிய அதிமுக கூட்டணி 40 குறைகிறது. நாம் தமிழ் 4 10% உயர்கிறது. தாவேகா மற்றும் இதர கட்சிகள் 7% வாக்கு பெறும் இந்த சோளிங்கர்ல இந்த முறையும் திமுக ஒரு 3% வாக்கு வித்தியாசம் நிச்சயமாக இந்த தொகுதி கைப்பற்றும். அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி காட்பாடி. நம்முடைய துரைமுருகன் ஐயா அவர் போட்டி போடுறார். இந்த தொகுதி பழைய ஒரு திமுகன்னு சொன்னாலே கருணாநிதி ஐயாவுக்கு அப்புறமா நம்ம தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் திரு துரைமுருகன் அவர்கள். கிட்டத்தட்ட 12 முறை சட்டசபை தேர்தலில் போட்டிட்டு வெற்றி அடைந்த ஒருவர். 13வது 87 வயதுல போட்டிடுறாரு சொல்லிட்டு நம்ம ஸ்டாலின் ஐயா கூட ரொம்ப பெருமையா பேசியிருந்தாரு. அந்த துரைமுருகன் சார் போட்டியிடும் இந்த காட்பாடி தொகுதியில ராமு அதிமுக சார்பாகவும், சுதாகர் மற்றும் திருக்குமரன் போட்டியிடும் இந்த காட்பாடி தொகுதியில் இந்த முறை திமுக சேர்ந்த திரு துரைமுருகன் வெற்றி பெறுவாரா அப்படின்றது பாக்குறதுக்கு முன்னாடி சென்ற முறை என்ன வாக்கு வாங்கினாங்கன்னா 46% அங்கு 46% துரைமுருகன் அவர்கள் திமுக சார்பாக, அதிமுக சார்பாக 45.8, நாம் தமிழர் கட்சி 5.7, அமமுக 0.6% வாங்கிய இந்த தொகுதியில சென்ற முறை வாக்கு வித்தியாசம் பாத்தீங்கன்னா ஒரு 1000 வாக்குகள் குறைவாதான் துரைமுருகன் ஐயா சென்ற முறை தொகுதியில் வெற்றி அடைஞ்சிருந்தாரு. இந்த முறை இது எப்படி மாறப்போகுது அப்படின்றது ஒரு வித்தியாசமான ஒரு தோல்வியை கொடுத்துருமோ, துரைமுருகன் சாருக்கு தோல்வியை கொடுத்துருமோ என்ற அளவுக்கு ஒரு நிலைமை அந்த இடத்துல இருக்கு. கிட்டத்தட்ட 46% வாங்கிய திமுக அப்படியே 40% குறைகிறது. 46% வாங்கிய அதிமுக, நம்முடைய அமமுக மற்றும் தேமுதிமுக இன்புட் இருந்தா கூட அமமுக இன்புட் அங்க இருக்கு. சோ அதை சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 44% வாக்கு அதிமுக பெறாங்க. நாம் தமிழர் 6 10% வாக்குகளும், தாவேகா மற்றும் இதர கட்சியில் 6% வாக்குகள் பெறும் இந்த இடத்துல நிச்சயமா இந்த முறை துரைமுருகன் ஐயா தோத்துருவாங்களா அப்படின்ற ஒரு காரணம் மட்டும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4% வாக்கு வித்தியாசம் அதிமுக இந்த தொகுதியை கைப்பற்றுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் உள்ள தொகுதியாக இருக்கிறது. அடுத்து ராணிப்பேட்டை. இந்த தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் கிட்டத்தட்ட காந்தி அவர்கள் 50% வாக்குகளும், அதிமுக 42% வாக்குகளும், நாம் தமிழர் 5% வாக்குகள், மக்கள் நீதி மையம் 1.33% வாக்குகள் வாங்கிய ராணிப்பேட்டில் வாங்கிய இந்த தொகுதியில இந்த முறை யார் யார் போட்டி போடுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட காந்தி, கார்த்திகேயன், தஹீரா மற்றும் தாரிகா சல்மான் போட்டியிடும் இந்த தொகுதியில இந்த முறை என்ன ஆக போகுது பாருங்க. 50% வாங்கிய திமுக 43% குறைகிறது. 42% வாங்கிய அதிமுக 40% குறைகிறது. நம்முடைய 5% வாங்கிய நாம் தமிழர் 12% உயர்கிறது. இது மேலும் அந்த வேட்பாளருடைய அவருடைய அந்த பிரச்சாரம் தாரிகான்றது உங்களுக்கு தெரியும். ராணிப்பேட் தொகுதியில ரொம்ப நாம் தமிழர் கட்சி சார்பா போட்டியிடக்கூடிய ஒரு முக்கியமான வேட்பாளர், ஒரு இஸ்லாமிய பெண். அவனுடைய சேகரிக்கும் முறை ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப வீரியமான ஒரு வேட்பாளர் அவங்க. அதனால இது 12% மேலும் ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருந்தா கூட ஒரு கட்சியா அந்த இடத்துல சென்ற முறை பர்ஃபார்ம் பண்ணுது. இந்த முறை நடந்த எல்லாமே வச்சு பார்க்கும்போது 5 12% உயர்தான் வாய்ப்பு இருக்கு. இதுக்கு மேல அது உயர்ந்தது அப்படின்னு சொல்லிதான் அந்த தனிப்பட்ட வேட்பாளர் அவருடைய அந்த பவராலதான் அது உயரணும். அதுக்கடுத்து தாவேகா சார்பாக 5% மற்றும் இதர கட்சியில் 5% வாக்குகள் பெறும் இந்த ராணிப்பேட்டை தொகுதியில திமுக ஒரு 3% வாக்கு வித்தியாசம் நிச்சயமாக ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஆற்காடு. ஆற்காடுல பாத்தீங்கன்னா ஈஸ்வரப்பன் அப்படின்ற ஒரு திமுகவுடைய ஒரு வேட்பாளர் சென்ற முறை 50% வாக்குகளும், பாட்டாளி மக்கள் கட்சி 40% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி 5.76%, மக்கள் நீதி மையம் 1.36% வாக்குகளும் வாங்கி இந்த ஆற்காடு தொகுதியில இந்த முறை தேர்தல் நடக்கும் பட்சத்தில் யார் யார் போட்டி போடுறாங்கன்னா ஈஸ்வரப்பன்,
சுகுமார், விஜய் மோகன் மற்றும் அர்ச்சகா போட்டியிடும் இந்த தொகுதியில இந்த முறை 50% வாங்கிய திமுக 43ஆகவும், அதிமுக 40-38ஆகவும், நாம் தமிழர் 6-13%ஆகவும், தாவேகா என்ற இதர கட்சி 6%ஆகவும் இந்த ஆற்காடு தொகுதியில இந்த முறையும் திமுக ரொம்ப சாலிடா ஒரு 5% வாக்கு வித்தியாசம் ஒரு எளிதான ஒரு வெற்றியை பெற்று விடுவார்கள். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கறது வெள்ளூர் மெயின். இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா சென்ற முறை இந்த முறை கார்த்திகேயன், SRK அப்பு, வினோத் கண்ணன் மற்றும் சோனியா போட்டும் இந்த வெள்ளூர் தொகுதியில சென்ற முறை இவர்கள் வாங்கிய வாக்கு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக கிட்டத்தட்ட ஒரு 47%, அதிமுக ஒரு 42%, நாம் தமிழர் 4.8%, மக்கள் நீதி மையம் 4.1% பெற்ற இந்த தொகுதியில நம்ம மறுபடியும் பல தடவை சொல்லியிருக்கிறோம். நம்ம மெயினுக்கு மக்கள் நீதி மையம் அந்த இடத்துல சென்ற முறை நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கோம். நடிகரோட கட்சி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கோம். அதை வச்சுதான் நம்ம இந்த முறை தாவேகா அதோட பல மடங்கு ஒரு வைப்ரண்ட், பல மடங்கு ஒரு முன்னேறிக்க ஒரு நடிகர் விஜய். இருந்தாலும் கமலஹாசன் அளவுக்கு பிரச்சாரங்கள் செய்யல, கமலஹாசன் அளவுக்கு பல விஷயங்கள் எடுத்து சொல்லல. இருந்தாலும் அவரோட ரசிகர்கள் நம்ம குறைச்சு மதிப்பிடல. அதனாலதான் ஒரு தொகுதியிலும் இருந்தவருக்கு நம்ம கமலஹாசன் சார் பெற்ற ஓட்டுல ஒரு 4-5% வாக்குகளா அது மடங்காத அதிகமா அவருக்கு கொடுக்குறோம். பிளஸ் அங்கேயே இருக்கிற கலைஞரும் எல்லாமே சேர்த்து பார்த்து நம்மளுடைய கணக்குல என்ன வருது அப்படின்னு பார்த்தா நம்ம போடுறோம். இது நம்ம ஒன்றும் உள்டாம்போக்குள்ள போடல. மக்கள் நீதி மையம் சென்ற முறை வாங்கிய வாக்குகள் பாருங்க, கிட்டத்தட்ட 4% வாக்குகள் வாங்கிய இந்த தொகுதியில கிட்டத்தட்ட 9% வாக்குகள் வேலூர்ல மெயின்ல நிச்சயமா நடிகர் விஜய்க்கு கிடைக்க தாவேக்கா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அங்க இருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா திமுக 40-40ஆகவும், அதிமுக 40-41ஆகவும் குறைகிறது. நாம் 5-10% வாக்குகளாக வாங்கும் இந்த வெள்ளூர் தொகுதியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே 1% வாக்கு வித்தியாசத்துல டஃப் ஃபைட் இருக்கும். இருந்தா கூட அதிமுக ஒரு பிக் ஃபைட், டஃப் ஃபைட் தான் இருக்கும். இருந்தாலும் அதிமுக சின்ன எட்ஜ் இருந்தா கூட அதிமுக திமுக ஒரு ஃபைட்டான ஒரு தொகுதியா இருக்கு. இந்த வெள்ளூர் இதுல அந்த 3ஆம் 4வது கட்சி பெற போற அந்த வாக்குகள் எதிராக குறைஞ்சதுனால்தான் எந்த ஒரு கட்சி எந்த கட்சிக்கு மாறப்போன்றதை பொறுத்து அந்த தொகுதி வெற்றி தீர்மானிக்கப்படும். மற்றொரு பார்த்தா அணைக்கட்டு தொகுதி. இதுல நந்தகுமார், வேலழகன், வேல்முருகன், ரவிக்குமார் போயிடும் இந்த தொகுதியில சென்ற முறை வாங்கிய வாக்குகள் திமுக 48%, அதிமுக 45%, நாம் தமிழர் கட்சி 4%, அமமுக எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 0.6 அதே மாதிரி செந்தில்குமார் ஒரு 0.7 இங்கெல்லாம் மக்கள் நீதி மையமே இல்ல இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும். இந்த தொகுதியில இந்த முறை இந்த அணைக்கட்டு தொகுதியில இந்த முறை யார என்னென்ன கட்சி எவ்வளவு வாக்கு வாங்க போறாங்கன்னா 49% வாங்கிய திமுக 43ஆகவும், 45% வாங்கிய அதிமுக அதே 45% இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்கு. 4% வாங்கிய நாம் தமிழர் 8%ஆகவும், தாவேகா மற்ற இதர கட்சிகள் 4% வாக்குகள் பெறும். இந்த இடத்துல அதிமுக ஒரு 2% வாக்கு வித்தியாசத்தில் இந்த தொகுதியை கைப்பற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இதுக்கு நம்ம பார்க்கறது கீழ் வைத்தான் குப்பம், அது கேவி குப்பம்னு சொல்லுவோம் இந்த தொகுதியை. இந்த தொகுதியில ராஜேஸ்வரி மோகன், ஜெகன்மூர்த்தி, தென்றல்குமார் மற்றும் கலையேந்திரி அப்படின்ற 4 பேர் போட்டிட்டும் இந்த தொகுதியில நம்ம ஜெகன்மூர்த்தியை பத்தி உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம பெரிய விளக்கம்லாம் சொல்ல வேண்டியதில்லை. அவர் கிட்டத்தட்ட சென்ற முறை 49% வாக்குகளும், சீதாராமன் 43% வாக்குகளும், திமுக நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 6% வாக்குகளும் பெற்ற இந்த தொகுதியில இந்த முறை தேர்தல் நடக்கும் பட்சத்துல திமுக 43-37 குறைகிறது, அதிமுக 49-44 குறைகிறது, நாம் தமிழர் 6-14 வளர்கிறது, தாவேகா மற்றும் இதர கட்சி 5% வாக்குகள் பெறும். இந்த தொகுதியில நிச்சயமா அதிமுக ஒரு நிச்சயமான ஒரு வெற்றி, ஒரு 4-7% வாக்கு வித்தியாசத்துல நிச்சயமா இந்த இடத்துல திரு பூவே அவர் கண்டிப்பா ஜெகன்மூர்த்தி கண்டிப்பா வெற்றி பெற்று விடுவார். அதுக்கடுத்து நம்ம பார்க்கறது குடியாத்தம். குடியாத்தத்துல இந்த முறை பிரதீப் தேமுதிக சார்பாகவும், பரிதா புருஷோத்தமன், சிந்து மற்றும் இம்லான் போட்டியிடும் இந்த குடியாத்தம் தொகுதியில இந்த முறை அவள் சென்ற முறை வாங்கிய வாக்கு திமுக 48% வாக்குகளும், அதிமுக 45% வாக்குகளும், கலையேந்திரி அப்படின்ற நாம் தமிழர் கட்சி சார்பில் 5.64% வாக்குகளும் வாங்கிய இந்த தொகுதியில இந்த முறை தேர்தல் நடக்கும் பட்சத்துல 42% வாங்கிய திமுக அப்படியே 41 குறைகிறது, 44 வாங்கிய அதிமுக 43 குறைகிறது, 6% வாங்கிய நாம் தமிழர் 12% வாக்குகளும், தாவேகா 4% வாக்குகள் பெறுகிறது. இங்க நீங்க பார்க்கலாம் ஏன் அதிமுக பெருசா குறைனா அவங்க ஏற்கனவே சென்ற முறையே வாக்களித்தல் பெரும்பாலான ஆட்கள் அந்த இடத்துல உங்களுக்கு தெரியும். அதிமுக மாறி வாக்களி சென்ற முறையே வேற கட்சிக்கு ஆல்ரெடி வாக்களிச்சும் கிட்டத்தட்ட 44% வாக்குகள் பெற்றிருந்தவங்க இன்னைக்கு அவங்களுடைய ஸ்டாண்ட் அப்படியே அவங்களுடைய கட்சியுடைய வாக்குகள் பெருசா இந்த 3ஆம் 4வது கட்சி எடுத்துட்டு போல. இந்த ஒரு சில பகுதிகளில் எடுத்துட்டு போறாங்க, ஆனா ஒரு சில பகுதியில் எடுத்துட்டு போல. அந்த மாதிரி எடுத்துட்டு போகாத ஒரு தொகுதியாவது இந்த குடியாத்தம் தொகுதி இருக்கீங்களா, பழைய என்ன பேட்டர்ன் அதே பேட்டர்லயே ஓட்டளிக்கக்கூடிய ஒரு முறையை தொடர்ந்து ஃபாலோ பண்றதுனால இந்த தொகுதியில் எந்த கட்சி வெற்றி பெற போகுது அப்படின்னா அதிமுக ஒரு 2% வாக்கு வித்தியாசம் நிச்சயமாக இந்த தொகுதி கைப்பற்றும். இதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி வாணியம்பாடி தொகுதி. அதுல சென்ற முறை அதிமுக 46% வாக்குகளும், திமுக கூட்டணி கட்சி 44% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி
6% வாக்குகளும் மற்றும் 1% வாக்குகள் வந்து ஆல் இந்தியா முஸ்லிமன் அப்படின்ற ஒரு கட்சி வந்து 1% வாக்குகளும் பெற்ற இந்த வாணியம்பாடி தொகுதியில வந்து இந்த முறை தேர்தல் வந்து திமுக சார்பாக கூட்டணி கட்சி வந்து சையத் ஃபருக் அப்படின்றவர் ஏணி சின்னத்திலும், செந்தில்குமார் அதிமுக, சையத் பர்கான் மற்றும் முருகேஷன் போட்டியிடும் இந்த வாணியம்பாடி தொகுதியில இந்த முறை வாக்குகள் எப்படி பிரிய போகுதுன்னு பாருங்க. திமுக 44 38 குறைகிறது, அதிமுக 44 42 குறைகிறது, நாம் தமிழர் கட்சி 6 14 உயர்கிறது, தாவேக்கா மற்றும் இதர கட்சி 6% வாக்கு பெறும். சென்ற முறை அதிமுக வெற்றி, இந்த முறை வந்து இந்த தொகுதி வந்து அதிமுக மிக எளிதாக கைப்பற்றக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள தொகுதியாக தான் இந்த வாணியம்பாடி தொகுதி இருக்கிறது. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி வந்து ஆம்பூர்ல சென்ற முறை திராவிட முன்னேற்ற கழகம் 51% வாக்குகள் பெற்றிருக்கிறது. அதிமுக 39%, நாம் தமிழர் கிட்டத்தட்ட 6% வாக்குகள் பெற்ற இந்த ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியில இந்த முறை போட்டியிடுபவர்கள் திரு வில்வநாதன் மற்றும் வெங்கடேசன், இம்தியாஸ் மற்றும் பிக்ரித் போட்டியிடும் இந்த ஆம்பூர் தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா இந்த முறை 51% வாங்கிய திமுக 42ஆகவும், 40% வாங்கிய அதிமுக 32%ஆகவும், 6% வாங்கிய நாம் தமிழர் 13%ஆகவும், தாவேக்கா மற்றும் இதர கட்சிகள் 7% வாக்குகளும் பெறும் இந்த தொகுதியில் இந்த முறை வெற்றி பெற போவது திமுக ஒரு 4% வாக்கு வித்தியாசம் நிச்சயமாக ஒரு வெற்றியை தேடிக்கொள்ளும். இதுக்கடுத்து பார்க்கக்கூடிய தொகுதி வந்து ஜோலார்பேட்டை. சென்ற முறை டிஎம்கே 45.5%, அதிமுக 45%, கிட்டத்தட்ட வாக்கு வித்தியாசம் வெறும் 1091 வாக்குகள் தான் வித்தியாசம். நாம் தமிழர் கிட்டத்தட்ட 7% வாக்குகள் பெற்ற இந்த ஜோலார்பேட் தொகுதியில இந்த முறை யார் யார் போட்டி போடுறாங்க அப்படின்னா, கவிதா தண்டபாணி, நம்ம KC வீரமணி அதிமுக ஒரு முக்கியமான ஒரு முன்னாள் அமைச்சர், ஒரு முக்கியமான ஒரு வேட்பாளர், முனிசாமி தாவேக்கா, சசிரேகா நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டும் இந்த ஜோலார்பேட் தொகுதியில இந்த முறை திமுக 40 அப்படியே 35% வாக்குகளால் குறைகிறது, அதிமுக 45-43 குறைகிறது, நாம் தமிழர் 7-14% வளர்கிறது, தாவேக்கா மற்றும் இதர கட்சியில் 6% வாக்குகள் பெறும் இந்த ஜோலார்பேட் தொகுதியில வந்து நிச்சயமாக அதிமுக மீண்டும் ஒரு 8% வாக்கு வித்தியாசம் வந்து கைப்பற்றி இந்த தொகுதியை அதிமுக வாசம் வைத்திருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய வந்து திருப்பத்தூர் நம்ம பார்க்கக்கூடிய டிஎம்கே சென்ற முறை 52% வாக்குகளும், பாட்டாளி அதை எதிர்த்து போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி 37%, நாம் தமிழர் கட்சி 6.52 வாக்குகளும் வாங்கிய இந்த திருப்பத்தூர் தொகுதியில இந்த முறை யார் யார் போட்டி போடுறாங்க அப்படின்னா, திரு நல்லத்தம்பி, ஞானசேகரன், திருப்பதி மற்றும் ஆறுமுகம் போட்டியிடும் இந்த திருப்பத்தூர் தொகுதியில இந்த முறை சென்ற முறை 52% வாங்கிய திமுக 41ஆகவும், 37-35 அதிமுக, 7-15 நாம் தமிழரும், தாவேக்கா மற்றும் இதர கட்சிகள் 9% வாக்குகள் பெறும் இந்த திருப்பத்தூர் தொகுதியில இந்த முறை வந்து திமுக ஒரு 6% வாக்கு வித்தியாசம் நிச்சயமாக ஒரு வெற்றி பெற ஒரு தொகுதியாக இந்த திருப்பத்தூர் தொகுதி அமையும்.